நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள், அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் நான் நேரடியாக கேட்டறிந்த பிரச்சனைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாபுரத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை தண்ணீர். பேச்சிப்பாறை அணையிலிருந்து தோவாளை கால்வாய் வழியாக ராதாபுரம் கால்வாய் வரை தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு கிளை கால்வாய்கள் மற்றும் ஷட்டர்களை சீரமைக்க வேண்டும். ராதாபுரம் தொகுதியில் உள்ள குளங்களை முறையாக பராமரித்து கரைகளை உயர்த்தி மதகுகள் மற்றும் மறுகால்களை புதுப்பிக்க வேண்டும். நம்பியாற்றை தூர்வாரி நீரின் கொள்ளளவையும் அதிகரிக்க வேண்டும். மேலும் புலிமாங்குளம் பகுதியில் தடுப்பணை அமைத்து சுமார் 22 கிலோமீட்டர் புதிய கால்வாய்கள் மூலம் உவரி குட்டம் வழியாக புத்தன் தருவை குளம் வரை தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்தை பரிசீலிக்க வேண்டும். அதேபோல் ராதாபுரம் கால்வாயின் கடைமடை குளங்களான விஜயாபதி கூடாங்குளம் பகுதியில் உள்ள 15 குளங்கள் பொதுப்பணித்துறையின் பாசன குளங்கள் பட்டியலில் இடம்பெற செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பனகுடியில் அரசு நெல் கொள்முதல் நிலையமும் ராதாபுரம் மைய பகுதியில் உழவர் சந்தையும் அமைக்க வேண்டும். தண்ணீரை உறுதி செய்தால் விவசாயத்தை பாதுகாக்கலாம், விவசாயத்தை பாதுகாத்தால் ராதாபுரத்தின் பொருளாதாரத்தை பாதுகாக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராதாபுர சட்டமன்ற தொகுதியின் கடலோர மக்களின் சார்பாக கடற்கரை கிராமங்களில் ஜிஓ பெறப்பட்ட கூடுதாலை, பெருமணல் மற்றும் தோமையார்புரம் தூண்டில் வளைவு பணிகள் மற்றும் CSR நிதி மூலம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட கூட்டப்பனை, கூத்தாங்குழி மற்றும் இடிந்தகரை பகுதியிலும் பணிகளை விரைந்து முடித்து தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உவரி மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு